கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும். அதற்கான போன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு குழு அமைக்கப்படும். தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அந்த குழுவை அமைப்பார். நீங்க பேசினதுல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க, என் வாழை நிமித்த முடியாது, நான் பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன், ஒருத்தர் நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறது, ஜால்ரா போறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு அவரை பத்தி தெரியாது. நாங்க 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள். இது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணா கண்டிப்பா மீடியா வெளிச்செல்லாம் வரும். பட் ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்ற மாதிரி நாங்க டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். இப்ப அவர் நண்பர் சொன்னாரு, ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாரு. அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப நடிகர் கிடையாது, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்ப நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க ஒரு நடிகரை பாக்குறதுக்காக வந்தாங்க. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். இந்த புரிதலோட நண்பர் பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய். அந்த குழு எப்படிப்பட்ட குழுவா இருக்கும், அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன சாராம்சங்கள் இடம்பெறுவதற்கான? ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்துல மீட்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பா தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க. இத பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கு. தேர்தல் அறிக்கைங்கிறது எல்லா தேர்தல்களிலுமே முக்கிய அரசியல் கட்சிகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது காமனா நடந்தது. உங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையாக? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்கள், இதை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். நகைச்சுவையா இருக்குன்னு சீமான் விஜய் சீமான் என்று சொல்லி இதை பற்றி நான் மேலும் சொல்ல விரும்பல. தலைவர் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் தெளிவா சொல்லிட்டாரு. எங்க அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த விமர்சனத்தை தான் நான் முன்வைக்கிறேன். களத்துல யாரு இல்லன்னு மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும். இல்ல நீங்க ஒரு நிமிஷம், இல்ல நீங்க கடந்த 4.5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு. இந்த மக்கள்ல திமுக தவிர எதிர்கட்சியா யார் செயல்பட்டா யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி இப்ப யார் முதன்மை சக்தியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். மக்களோட ஒரு நிமிஷம், மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, எந்த கட்சிக்காவது காசு கொடுக்காம எந்தோட பஸ் வேன் வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களான்னு நீங்க ஒரு அரசியல் கட்சி காட்டுங்க. யாருக்கு இருக்கு அப்படின்னா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, களத்துல யாரு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். அது தெரியும், மக்களுக்கு தெளிவா புரியும். இதுல முக்கியமான தலைவர்களோட தொகுதியில பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. எஸ்ஏஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நீங்க தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்க சரிபார்த்து, ஒருவேளை இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அனைத்து உதவிகளும் செய்வார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் ஆணிவேரை நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல். அதற்கு அடிப்படை இந்த வாக்காளர் பட்டியல் அனைவருக்கும் ஓட்டுரிமை இருக்கணும்.
தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது, போலி வாக்காளர்கள் அதுல அடிஷன் பண்ணக்கூடாது. அதுதான் எங்க கட்சியோட நிலைப்பாடு. பாஜக மற்றும் விஜய் ஒரு அணியில் நிற்பது அவரோட கருத்துங்க. தமிழர் மணின்னு இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, அவர் கூட்டணியில வந்து அவருக்கு நல்லது, சிரஞ்சீவி கல்வி மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அவரோட அறிவுரை நமக்கு தேவையில்லைங்க. அவரு ஐயாவோட அறிவுரை யாருக்கு தேவையோ அவர்கிட்ட கொடுத்தா பொதுக்கூட்டம் எங்க இல்ல, அதுக்கான திட்டமிடல் போயிட்டு இருக்கு. அது உரிய நேரத்தில் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எத்தவனா அங்க போயிட்டு அப்ப நல்லது எதுனா கேளாம்பா பேரும்போது நீ பேசும்போது அவர் இன்சுலர் மாத்தி சொல்ற சொல்லுமா, வேற எதனா ஒண்ணு பாசிட்டிவா எதனா கேட்டேன், இது எப்ப தரப்பீங்க என்ன, அது மாதிரி என்ன பேசிட்டு போனாலும் எத்தவனா அந்த சகடையை ஏன் கொண்டு வரீங்க உள்ள பதில் சொல்லிட்டேன். இல்ல இந்து அந்த கோயிலுக்குள்ள புகுந்த ஆமையும் இந்து அறநிலையத்துறையும் உட்பட்டதா வரலாறுல சொன்னதும் இல்லாம உங்க பேரை வந்து மதத்தோட குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிருக்காங்க ஒரு படத்துல. ஆனா படம் தியேட்டர்ல வரல, யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. தியேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். ஒன்று. இரண்டாவது, இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி. இனத்தால், மொழியால், மதத்தால் நாங்கள் யாரையும் பிளவுபடுத்தி பார்ப்பதில்லை. எனக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்தினரே எனக்கு தெரியாது. ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் என்று தான் கேட்போமே தவிர எந்த மதத்தினிருந்து கேட்பது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள், அவர் குறிப்பிட்டு பேசுவது எந்த மதம் என்பார். அதனால் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. அதனுடைய குமுறல் தான் திருக்கோயில் 4000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு காணப்போகுது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு என்ன சொல்றாங்கன்னா, தமிழக முதல்வரோட வந்துட்டு முருகன் இருக்காரு, அவரை வந்து யாரு சேகர்பாபு யாரு? நான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அவரோட சின்ன எசமா ஐ எம் அ கிறிஸ்டியன், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போய் வேஷம் போடுறாரு, சாமியை சரணம் ஐயப்பாவா சொன்னாரு, அல்லேலுயா சொன்னாரு இந்த அல்லேலுயா பாபு. அதனால யுவர் செல்ஃப் இஸ் அன் ஆன்டி ஹிந்து கிரிப்டோ. ஒரு பாதிரியார் சொல்றாரு, எனக்கு தெரியாது. அவர் சொல்றார் சேகர் பாபு கிறிஸ்தவர். நீங்க யூடியூப்ல பாருங்க, ஒரு பாதிரியார் சொல்லி இருக்கார், நான் சொல்லல. நான் அவர் ஹிந்து இல்ல பேசல. ஆனா நீ நடந்துன்றது ஹிந்துக்கு விரோதம், அதை சொல்லிடுறேன் நான். நீ வந்து உன் சின்ன எசமான குஷிப்படுத்துறதுக்கு வந்து அல்லேலுயா சொல்லிடுவீரு. அப்புறம் வந்து திருச்செந்தூரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காரை நிறுத்திவிட காரை கீழே வைக்கிறேன், ஒரு அடி பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போட்டு கட்டியிருந்தா தானே. மண்ணை கொட்டி கலந்து மீதியை திருடி தின்றுருக்காங்க அறநிலைத்துறை, லூட்டிங் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அதனால தான் அறநிலைத்துறையை தூக்கி எரியணும்னு சொல்றேன் நான். காரணம், கோவிலை கொள்ளையடிக்கிறீர்கள். இதுவரை பழனியில் நடந்த முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு கணக்கு கொடுத்துருக்கா இந்த அறநிலைத்துறை? பக்தர்கள் பணத்தை திருடி இருக்க, அதுக்கு அக்கௌண்ட் கொடுக்கல. அதனால இட் இஸ் அன் ஆன்டி ஹிந்து ஆன்டி முருகன் கவர்மெண்ட். பார்த்துப்போம் மே மாசம் என்ன நடக்குது. சார், இந்த வழக்குல கூட இந்து சமய அறநிலையத்துறை வந்து நீதிமன்றத்துல வாதங்களை முன்வைக்கும் போது முருகனுக்கு வந்து இங்க வந்து ஒரு மனைவி தான், ஒரு விளக்கு ஏத்தினா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதை கேட்டுவிட்டு சேகர் பாபு அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். இஃப் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் நாட் ஆன்டி ஹிந்து, அவர் நடவடிக்கை எடுத்திருப்பார். எடுக்கல. நீங்க ஹிந்து விரோத தீய சக்திகள் உங்களை தேர்தலில் முருக பக்தர்கள் தூக்கி எறிவார். உங்களுக்கு ஒன்றை அண்ணன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், புறம் பேசுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள். வீரத்துறவி விவேகானந்தர் என்ன சொல்றார் நமக்கு? ஒருவன் உன்னை புகழ்ந்தால் உன் காதை பொத்திக்கொள், இகழ்ந்தால் உன் வாயை பொத்திக்கொள், பிரச்சனையே கிடையாதுங்கிறார். அவன் ரொம்ப கேவலமா என்ன பேசுறான், வாயை பொத்திக்கணும். இல்லைன்னா அவனு மாதிரி நம்மளும் பேசிடுவோம். நீ தெரியாதா உன்னே இவனடா அப்படின்னு அவன் பேச நம்மள. அப்போ அவன் என்ன சொல்றான், பைத்தியமா இருக்கிற இடத்துல போய் நீ அவனுக்கு சரியா பேசிட்டு இருக்க, அதை தூர இருந்து பாக்குறவனுக்கு நீனும் பைத்தியமானதான்னு தெரியும்டா. உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி அவன் பேச, அவனோட பேசினா அவனுக்கு நமக்கு ஒண்ணு இல்லை. அது தவறு, நாம சரியா இருக்கணும். அதான் இங்க முக்கியமானது. இப்ப எப்படின்னா, இப்ப திமுகவை இப்ப எப்படி நமக்கு கற்பிப்பாங்க தெரியுமில்ல? திமுக வரவற்றப்பட ஒழிச்சு பண்ணணும், வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம்.
திமுக இந்த குழு இருக்குல்ல, இந்த கூட்டம் சொல்லுவோம் பிஜேபி வரவிட்டப்படாது, வாங்க எல்லாம் ஒன்னா நிக்கலாம் அப்படின்னு. நாங்க என்ன சொல்லுவோம், உங்க 2 பேரையும் வரவிட்டப்படாது, ஒழிக்கணும், நாங்கெல்லாம் ஒன்னா நிக்கிறோம். அதனால விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. இது என் தலைவன் எனக்கு சொன்னது. அதை உங்களுக்கு நான் சொல்றேன். வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம். அவ்வளவுதான். போ விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுதான். யாரோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய்ங்கிறான். ஹிட்லர் எல்லாம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவன் சொன்னதுல ஆக பெரும் கோட்பாடுலாம் இருக்குடா. அவன் என்ன சொல்றான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் ஹிட்லர். இதை ஏற்கிறதா இல்லையா? கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள்ங்கிறான். இப்ப என்ன உங்களுக்கு புரியுது? நம்ம வளர்ந்துட்டோம்னு புரியுது. விமர்சனங்களை உரமாக்குங்கள், அதில் உங்கள் லட்சியத்தை மரமாக்குங்கள். வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாது வளர முடியாது. அவன் அப்படி எழுதுறான், இவன் இப்படி எழுதுறான், அதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்காதீங்க. உங்கள் நேரம் பொன் போன்றது அல்ல, உயிர் போன்றது. இந்த நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லி வைப்பான். இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம், ஆனா உயிர் போனா வாங்க முடியாது. அதுபோல உயிர், அதுபோல நேரம். நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியாதுங்கிறான். சொல்லாம பாருங்க, வெள்ளக்காரன் மாதிரி டான்னு வருவான், நேரத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு டைம் இஸ் கோல்டு கிடையாது. அவனுக்கு சோல், அவனுக்கு உயிர். அதான் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டும்பா, மின்னுவதெல்லாம் பொன்னல்லம்பா. இவன் இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பா. 2 பேருக்கு இருக்கு வித்தியாசத்தை பத்தி எல்லாம். இவன்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்கிட்ட இருக்கிறத உயர்ந்தது. அவன் மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். அதனால இவன் மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்பா. அடுத்தவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? இந்த கேள்விய பிரபாகர மகன் சீமான் வர வரைக்கும் எவனும் கேட்கல. அடுத்தவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? என்னது கொடுமையா இருக்கு? அது லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். அதை புரிஞ்சுக்கிறாம போட்டு இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது? நமக்கு இருக்கிற இடையூறுகள் மற்றவர்கள் நம்ம நேரத்தை திங்கிறதுக்காக அதையாவது புறம் பேசி கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன்னை உங்களுக்கு சொல்வேன், அவர்களுக்கு வேலை நம்மை விமர்சிப்பது, நமக்கு வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது. அதை புரிந்து கொண்டு என் பிள்ளைகள் நீங்கள் களத்திலே நிற்கணும். நமக்கு ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற திருநங்கை, இப்படியெல்லாம் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவ சமூகம் தான் நம் கனவு. அதை விளங்கிக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் அவை பெரும்பாட்டி பாடியது. இவன் சொல்றது ஆண் ஜாதி பெண் ஜாதி, அதை சொல்றா அப்படின்னு இல்ல. அப்ப அப்படி பாடல. இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோருங்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் தனக்கு தனக்கு என்று ஒதுக்கி பதுக்கவன் இழிசாதி ஈன மகன் என்று சாடுறான். அவன் தாண்டா தாழ்ந்த சாதின்னு சொல்றான். செல்வத்தின் பயனே ஈதல்ங்குது. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்குது வள்ளுவ பெருமானாருடைய நம்முடைய மறை. அததான் அவை சொல்றா. இதை ஒன்ன மேல சொல்றது ஆஞ்சாதி பொஞ்சாதின்னு. அதெல்லாம் ஒரு ஜாதி கிடையாது. ஆண்பால் பெண்பால் அந்த பாலியல் வேறுபாடற்ற சமத்துவமே நம்முடைய கனவு. அதை நிறைவேற்றியவன் தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஐயா ஈவேராவுடைய வழித்தோன்றர்கள், வாரிசுகள், திராவிட திருவாளர்கள் எல்லாம் உரிமை பேசுவார்கள், ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். ஏன்? அவன்தான் சொல்லுக்கு முன் செயல் என்று சொன்னான். அவன் சொல்லுவான், நீ நிறுத்தலாம், ஆனா வெல்லணும்ல.
நிறுத்தி தாண்டா வெல்லுவோம். வென்று வந்து ஒரு நாள் இப்படி சொல்றவனையெல்லாம் கொல்லுவோம். என்ன சரி, நீ தான் ஜெயிக்கிறீல்ல, நிறுத்தி செய்ய பார்ப்போம். தோட்டம் முழுவதும் கத்தரிக்காய், தோட்டம் முழுவதும் தக்காளி, தோட்டம் முழுவதும் முருங்கை, காய்த்து தொங்கும். எல்லா காயும் விதைக்கு விடுவதில்லை. புடலங்காய் பந்தலிலே தொங்கும். எல்லா புடலங்காயும் விதைக்கு விடுவதில்லை. எது பெரிதாக வீரியமா விளைந்திருக்கோ அதான். எந்த முருங்கையோ அதோ, எந்த கத்தரியோ அதான், எந்த தக்காளியோ அதான். அப்ப விதை இதுதான் விதைக்கு சரியாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து பொறுக்கி எடுக்கிற பொறுக்கு விதை மரபினன் நாம். அதனால என்ன, இப்படி இவனை நிறுத்தினா சரியா இருக்கும். 25 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற மட்டுமே 134 பேர் போட்டியிடுகிறார்கள், வெறும் இளைஞர்கள். இதனால இது அடிமை தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான அரசியல் புரட்சி படை, மக்கள் ராணுவம். சீருடனியல, கருவி ஏந்தல, ஆயுதம் ஏந்தல, அவ்வளவுதான். அதற்கு மாறாக அதையும் விட வலிமையான அறிவாயுதம் ஏந்தி ஒரு புரட்சிகர அரசியல் போர்க்களம் இது. அப்ப என்ன பண்ணும்? ராணுவத்திற்கு, காவல்துறைக்கு, காவல் படைக்கு ஆள் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறான்? இளைஞர்களை. அது மாதிரிதான் இந்த அரசியல் படைக்கு இளம் பிள்ளைகளை நிறுத்துறோம். பார்க்க தானே போறீங்க. திருச்சியில பிப்ரவரி 21 26 திருச்சியில் நடக்கிற மாநாட்டில் 234 பேரையும் அந்த மாநாட்டில் அமர வச்சு அறிவிக்கும் போது பாப்பான் பாருங்க, என்னடா எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து நேரம் கூட்டி வந்துட்டான் போல இருக்கு. எங்கடா பிடிச்சான் அவன் அப்படின்னு. சின்ன சின்ன பசங்களா இருக்கும். இவனா என்ன அரசியல் தெரிய போகுது அப்படின்னு கேட்டாயின்னு வச்சுக்க, கொன்னுருவான். சொல்றாங்களே, எங்க அம்மா சொல்றாங்களே, இந்தண்டி பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் இப்ப பரீட்சைனால வெளியில அங்க திடுறான். எங்க இருந்து எந்த தோட்டா பாயும் தெரியாது, வருவான். எப்படிப்பட்ட ஆளை அனுப்பியிருக்காரு பாருங்க. ஒரு சமரசமும் கிடையாது. எனக்கு கூட்டணி அப்படிம்பாங்க. சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில தனிச்சுதான் போடுவோம். அவன் ஒண்ணு அப்படி தப்பா பேசுனா நீங்களே போய் அடிக்கணுமா? தம்பியை பாத்துக்க மாட்டேன். ஆள் வச்சு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நானே அடிப்பேன். நான் அநாகரிகமா நீங்க அவரை திட்டுறீங்க அப்படின்னு நான் நாகரிகமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நீ ஒரு காட்டான். அது சிவகங்கை ராமன் அவரை காட்டான்ட்ட பேசுறவங்க தெரிஞ்சு பேசணும். நாங்க சும்மா அப்படி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன இப்படி போய் அடிக்க போறியா அப்படின்னு. டேய், பேசுறதெல்லாம் நாங்களா வளர்த்துக்கிட்டது. நாங்கள் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் போய் வந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் மிகுந்த வரவேற்பு. எதனால் அந்த வரவேற்பு? இந்த ஆட்சியின் அலங்கோலம். அவர்கள் சொன்ன மாதிரி மதிப்புக்குரிய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று ஒன்று நான் அப்படி என்று பதவியேற்றுக் கொண்டு இன்றைக்கு எதையும் மக்களுக்கு செய்யாமல் நமது அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நல்ல பெயர்களை வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அத்துணை அளவுக்கு சிறப்பான முறையில் ஆட்சி செய்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். யாராலும் மறுக்க முடியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை, கல்லூரிகளில் இடமில்லாமல், பள்ளிக்கூடங்கள் இடமில்லாமல் இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. கள்ளச்சாராயம் விற்ற திமுக, விவசாய இணையமைப்பாளர் கீரிப்பட்டி ரெயின்போ கணேசன் கள்ளச்சாராயம் விற்றவர், திமுகவுடைய பகுதி செயலாளர். போலி ஆவணம் தயாரித்து 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒரு திமுக உறுப்பினர் பொதுமக்களை மிரட்டுகிறார். ஒட்டுமொத்த சேலமே இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் கண்ணீர் வடிக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைய சொன்னாங்க. மேச்சேரி நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தார்களா? இல்லை. தோணிமடுவு திட்டம், நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. சாணார்பட்டி நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதிலும் இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. மூலக்காடு சாம்பல் நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. சரபங்கா வடிநிலை ஏரிகளில் நீர் நிரப்பும் திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. அதனால் என்ன பலன்? மேட்டூரிலிருந்து எல்லா தண்ணியும் கடலிலே போய் சென்று சேர்க்கிறது.
வசிஷ்ட நதி வரை மேட்டூர் அணை திறந்து கொண்டு வேண்டும் சொன்னார்கள். சேலம் முழுமைக்கும் பாசனம் வரும். ஆனால் அந்த வசிஷ்ட நதி நீர் என்னாச்சு என்று கேட்டால் அதை பற்றி ஒன்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மரவள்ளி கிழங்கு அதிகமாக விளைகின்ற பகுதி இந்த சேலம் நகர் மாவட்டம். அந்த மரவள்ளி கிழங்குக்கு ஆதார விலை அதிகமாக ஆக்கி தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் சொல்லவில்லை. ஆனால் தலைவாசல் பகுதியில் மார்க்கெட் நவீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். தேர்தல் அறிக்கையிலே திமுக சொன்னது. இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள். இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் மட்டும் 24,000 பேருக்கு மாதம் ஒன்றிற்கு 6,000 கொடுக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. ஒரு ரோசாப்பூர் ரவிக்காரின்னு ஒரு சினிமா வந்துச்சு. சொன்னாங்க என்னத்தை சொன்னாங்க இன்னமும் சொன்னாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த ரோசாப்பூர் ரவிக்காரி பாட்டை தான் படிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த ஆத்தூர் மண்ணில் நீ கூடியிருக்கிறார்கள் சொன்னால் நாங்கள் வருகின்ற வழியிலெல்லாம் இன்றைக்கு கடை விதிகளிலே கடையிலே ஜவுளி கடையில் நிற்பவர்கள், பலசரக்கு கடையில் நிற்பவர்கள், மெடிக்கல் ஷாப்பில் நிற்பவர்கள் வெளியே வந்து கை காட்டுகிறார்கள். உங்களுக்கு தான் இந்த இடம், நீங்க உங்களுக்கு தான் இந்த இடம், உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுக தாங்க. ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணன் கே.பி. ராமலிங்கம் சொன்னார் 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்க எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன விளையாடுறீங்களா நீங்க? அதிமுக என்ன சாதாரண கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி என்ன உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இந்த ரெண்டு கட்சி இன்னைக்கு சேர்ந்து போட்டியிடுகிறது. தமிழக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அண்ணன் KSR ராதாகிருஷ்ணன் சொல்வார், குளச்சலிருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இதுவரையில் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டு கிடையாது, ஒருமுகமாகத்தான் ஓட்டு போடுவார்கள். நான் இந்த மேடையிலே கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு மக்கள் செல்வாக்கோடு பெரும்பான்மையோடு என்றைக்காவது வெற்றி பெற்றிருக்கிறதா? 1967 ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம். புரட்சித்தில் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார், 77 ஆட்சியை பிடித்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் நுழையவே முடியவில்லை. கடந்த தேர்தலில் கூட ஒரு தவறு நடந்தது, சிறு தவறு. இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. பகிரங்கமாக நான் சொல்கிறேன், வருகிற 2026 ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. அண்ணன் EPS முதலமைச்சராக உறுதி. மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழகத்தில் அண்ணன் EPS அவருடைய தலைமையில தான் ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் கூட்டத்தோடு இருக்கிறோம். தமிழ்நாடு முதலிடம் முதலிடம் முதலிடம். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், தமிழ்நாடு எல்லா வகையிலும் முதலிடம். எதில முதலிடம் பெற்றிருக்கிறது? இந்த சார்ல முதலிடம். சாரை எடுத்து உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிட்டது. எந்த சார்? இந்த சார்ல 97 லட்சம் இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், திமுகவினை சேர்ந்தவர்கள். 2006 யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ இப்ப 2025 23 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. எத்தனை தேர்தலில் எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆக தமிழ்நாடு இந்த சார்ல முதலிடம். தமிழ்நாட்டில் குளத்தூர் சட்டமன்றம் முதலிடம். குளத்தூர் சட்டமன்றம் யாருக்குள்ளது என்பது தெரியும் உங்களுக்கு. மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியில் 1 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அப்போ 1 லட்சம் பேர் போன தடவை கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. 1 லட்சம் பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இறந்தவர்களை நீக்கணும்னு சொன்னா இவர்களுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா கள்ள ஓட்டு மத்தியானம் தேர்தலில் 3 மணிக்கு அப்புறம் எப்படியாவது கள்ள ஓட்டு போடணும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த தேர்தல் அப்படி முடியாது. நாங்கள் 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி பூத் கமிட்டி போட்டு எல்லா இடங்களிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதிமுக அதே மாதிரி நியமித்திருக்கிறார்கள். இருவர்களும் இணைந்து இன்னைக்கு போராடும் போது பூத் கமிட்டியில் யாராவது ஒரு திராவிட முன்னேற்றங்களை ஒருத்தர் கூட இனிமேல் கையில் ஓட்டு போட முடியாது. ஏன்னா இருந்தா தானே போட முடியும். சில இடங்கள் நம்மளுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இடங்களில் நாங்கள் விடமாட்டோம். நிச்சயமா வருகின்ற தேர்தலில் ஒன்றாக பணியாற்றி, நான் கூட இப்போ இளங்கோட்டை சொன்னேன், இனி வருங்காலம் அண்ணன் EPS பேசு,
நிச்சயமாக எல்லா போராட்டங்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழர் மாநில காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இனிமேல் அனைத்து போராட்டங்களிலும் நிச்சயமாக போராடுவோம் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபி எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் எங்க நிலைப்பாட்டை கிளிப்பில்ல மாதிரி பல முறை சொல்லிட்டேன். அதனால திரும்ப திரும்ப அதையே அரைச்சமாவே அரைக்க வேணாம். நான் ஏற்கனவே பதில் சொன்னதுதான் எனது நிலைப்பாடு. ஒவ்வொரு கூட்டமும் கடுமையான கூட்டம், மக்கள் கூட்டம் இருக்கிறதுனால அதை கண்டு திமுக பயப்படுது. அதனாலதான் கண்காணிப்பு நெறிமுறைகளையும் கடுமையான கட்டுப்பாடுகளையும் தாவேகாக்கு விதிக்குதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம ஒரு நடுநிலையா அதை பார்த்தோம்னா ஒரு கட்சியின் தலைவர், அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிகையாளர் கூட இல்லாம ஒரு குடிமகனா பார்க்கிறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இருந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க. அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் பொழுதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், காவல்துறைக்கும், அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த முறையில இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார். அதனால விதிமுறைகள், இப்ப ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம்னு சொல்றோம், சமயத்துல வெயில் காலத்துல நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக. அது போல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் விட்டிருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவா சொல்றேன், காவல்துறைக்கு ஆதரவா சொல்றேன். எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக் கூடாது என்பதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில நான் சொல்றேன். தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மும்மரமா இருக்கீங்க. அமமுக மட்டும் அது கருமாறுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. நான் பல முறை சொல்லிட்டேன், கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்தந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொன்னேன். இன்னொன்று சொன்னவங்களுக்கு அதை திரும்பவும் சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை. எங்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு ஆட்சியும் இங்கு அமைய முடியாது என்பது நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால, எங்கள் நிர்வாகிகளின் உழைப்பால இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். இதை நான் அதீத நம்பிக்கையில சொல்லல. எனது 30 ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக எங்களது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆர்கே நகரிலே நாங்கள் பெரும் வெற்றி பெற்ற பிறகு அதை தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்ற பல தேர்தல்களை எங்கள் இயக்கம் கண்ட பிறகும் சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக பல பகுதிகளே பலர் சென்ற பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னோடு 2014 எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக, அம்மாவின் லட்சியங்களை கொண்டு செல்வதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்ற லட்சம் தொண்டர்கள் யாரிடமும் விலை போகாமல் என்னோடு இருக்கிறார்கள். இங்க கூட நீ காரைக்குடியில் வர்றோம், எங்கள் நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் இங்க வந்திருக்காங்க. இது செயல் வீரர் கூட்டம்னா இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க. இது நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்ல நிர்வாகிகள் மாத்திரம் வந்தால் போதும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தம்பி தேர்பகி பாண்டி 2021
இங்கே 40,000 ஓட்டுகளை தாண்டி எத்தனை ஓட்டு? 44,900 ஓட்டு, 45,000 ஓட்டுகள் தனியாக தேமுதிக ஒன்று எங்களோட கூட்டணி இருந்துச்சு. அப்பொழுது நாங்கள் 3வது அணியாக பார்க்கப்பட்டோம். அப்பொழுது இருந்த பொழுதே இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு 45,000 வாக்குகளை கொடுத்தார்கள். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும். என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டி அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இது 26 மே மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அதிமுக இணையம் நாங்க நீங்க பத்திரிகையாளர் நீங்க சரியா கேட்கணும். ஒன்று இணையன்னா ஒரே கட்சியா இணையணும்னு சொல்றேன். கூட்டணி அதான் நான் சொல்றேன்ல. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள். எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா சில பேர் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட, அதெல்லாம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி, டிடிவி தினகரனும் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்திருப்பார்கள். அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள். அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவைத்தான் நான் எடுப்பேன். தலைமையை எடுத்து விட்டு அது தொண்டர்கள் மீது திணிக்கின்ற கட்சி எல்லாம் இது. ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான்னு நீங்க சொன்னவங்கெல்லாம் சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக வெளியேறிய பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி தேர்தலும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு காரணம் லட்சம் தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகள் தான். அதனால சொல்றேன், கொஞ்சம் பொறுத்திருங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், தை பிறந்த பிறகு மணி பிறக்கம். தைனா உடனே தை 1ஆம் தேதி என்ன கேட்காதீங்க. பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை இருந்து அவர் உயிரோடு இருந்த வரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார். அவர் மரணத்துக்கு அப்புறம் நான் எங்க கட்சி பிரிஞ்சதுனாலதான் அவர் 2 ஆண்டு ஆட்சி இருந்தார். திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில எல்லாம் ஒன்றிணைந்ததும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்துல இருந்து திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பிஜு பட்நாயக் அவர்கள் அப்பொழுது முயற்சி செய்ததாக சொன்னார்கள். அதுதான் ஒண்ணு நிறைவேறாம போயிட்டு. அதனால RS பாரதி அவருக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் பேசிக்குவாரு. அப்படித்தானே அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம்னா அவங்க அம்மையார் அவர்கள் காலத்தில் இந்த தீர்ப்பு வாங்கலாம் பேசுவாரு. RS பாரதிக்கு இருந்து அது திமுக சேர்ந்தவர். அவர் அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவாரு. அவர் ஏன் இன்னும் சொல்ல போனா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில கட்சியில இணைஞ்சிருக்கலாமே. தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு, மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி அவர் கூட இணைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யாரோ ஒரு மூத்த நிர்வாகி சொல்லலாம்ல. அதிமுக சேர்ந்தவங்களா புரட்சி தலைவர் தொண்டரா. அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். நிறைவேற்ற பட்டி இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? அதெல்லாம் பொய். கேளுங்க, நீட் தேர்வு மாத்திரம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்ப போராடுறாங்களே செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், செவிலியர்கள், டாக்டர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலைக்கு போராடுகின்ற நிலைமையில முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற கதையா எனக்கு தெரிந்து
ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் 80% மேல் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். அதை இவங்க தேர்தலுக்கு முன்னாடி செய்யலைன்னா அவர்களுக்கு கடுமையான பாதிப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க. என்னதான் 1000 ரூபாய் கொடுத்தாலும் பெரியவர் தமிழர் மனிதனோட கருத்து அப்படிலாம் கிடையாது. திமுக வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்தால் அது நடக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அரசு வேலை காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்புவாங்க. அது போல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. எதுவுமே அவங்க சரியா செய்யல. அதுதானே அதான் சொல்றேன். அவங்க சொல்வது ஒன்று, நாட்டு நிலைமை வேறு. ஆனா அதையும் தாண்டி 24 தேர்தலில் அவர்களுக்கு 100க்கு 100 வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்ற அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எதிர்கட்சிகள் அதை சரியாக செய்தால்தான் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் எனது கருத்து. தூய சக்தியா யாருக்கு சொன்னாரு? திமுக தூய சக்தி, தாவேக தூய சக்தி. தூய சக்தியா? இன்னைக்கு நான் புதுசா சட்டை போட்டு வந்தப்ப தூய்மையா தான் இருக்கும். இதே சாயங்காலம் பாத்தீங்கன்னா தான் இது தூய்மையா இருக்கா அழுக்கா இருக்கா. அதனால அவரவர் விருப்பம், அவங்கவுங்க கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு புரட்சித்தலைவர் சொல்வார். அதனால 26ஆம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள், யாரு தீயவர்கள் அப்படிங்கறத மக்கள் தான் தீர்மானிக்கிறார்.